ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வரலட்சுமி விரதம். பூஜை ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி யூஸ்வலா என்னோட மார்னிங் ரொட்டீன்ல இருந்து டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க இன்னைக்கு என்னென்ன பண்ணேன்னு இந்த vlogல பார்க்கலாம். மார்னிங் குளிச்சுட்டு இதெல்லாம் பார்த்தா அப்படியே இருந்துச்சு. எதுவுமே இன்னும் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணாம தான் அம்மா வச்சிருந்தாங்க. ஸோ நாங்கள் ரொம்ப பொறுமையாக தான் சாமி கும்பிட்டோம். ரொம்ப ஹரிபரியாலாம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணல. கிச்சனில் என்ன மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னோட ஸ்கின் கேர் நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆஃப்டர் 7 லாங் டேஸ் கழிச்சு பிட்வீனில் ரிங் கலெக்ஷன் காட்டுறேன். இதனோட ஃபர்ஸ்ட் ரிங் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. என்னோட செகண்ட் ரிங் என்ன டிசைன்லாம் கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. அண்ட் தேர்ட் ரிங் சில்வர். இதுதான் என்னோட டெய்லி வேர் கலெக்ஷன். நல்லா இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சோஃபார் எங்கள் வீட்டில் காஜல் அப்பப்போ காணாமல் போயிட்டே இருக்கு. அதனால நேற்று தான் ஒன்று ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். காஜல் பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் அது யூஸ் பண்ணியே ஆகணும்னு தோணுச்சு. நான் அவ்வளோ காஜல் பர்சன் கிடையாது. பட் இருந்தாலும் புதுசாக இருக்கும் போதே எல்லாருமே யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவோம்ல, அதே தான் நானும் பண்ணேன். அண்ட் இதுதான் என்னோட அவுட்ஃபிட் நேற்று. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. 7 டேஸ் கழிச்சு ஸ்கின் கேர் பண்ணும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. எனக்கு டைஃபாய்டு வந்ததுனால நான் எதுவுமே அதில் கான்சென்ட்ரேட்டே பண்ணல. அண்ட் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா பொங்கலும் சட்னியும் தான். அது கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. சரி, வேற என்ன பண்றதுன்னு சாப்பிட்டாச்சு. அப்புறம் இன்னைக்கான ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் பாயாசம். அப்பா எல்லாருமே சாப்பிட்டாச்சு. அம்மா மட்டும் ஃபாஸ்டிங்ல இருந்தாங்க. சரி, அவங்களுக்கு ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு, ஜூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இது எங்க செடியிலேயே நாங்களே ஹார்வெஸ்ட் பண்ண மஸ்க் மிலன், அதை தான் நான் ஜூஸ் போட்டு கொடுத்துருந்தேன். எப்பவுமே ஜூஸ்ன்னா எங்க வீட்டில் அது நான் தான் போடுவேன். அது என்னமோ தெரியல, நான் போட்டதான் குடிப்பாங்க அப்படிலாம் கிடையாது. நீயே போட அந்த மாதிரி தான். ஸோ அன்னைக்கும் நான் தான் போட்டேன். போட்டுட்டு அம்மாவுக்கும் கொடுத்துட்டு அப்பாவுக்கு கொடுத்துட்டு நானும் நல்லா குடித்தேன். நான் குடிச்சிட்டே பார்க்கும்போது அம்மா பயங்கரமாக ப்ரிப்பரேஷனில் ஃபுல்லாக அவங்களோட எஃபர்ட்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க ஒருத்தங்களே பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நானும் கூட ஹெல்ப் பண்ண போயிட்டேன். ஃபர்ஸ்ட் நானும் அம்மாவும் சேர்ந்து பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம். பூஜை பிளேஸ்லாம் க்ளீன் பண்ணிட்டு அங்கே தேவையான ஐட்டம்ஸ் மட்டும்தான் வச்சுருந்தோம். தேவையில்லாதெல்லாம் எடுத்து டீக்ளட்டர் பண்ணிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு புதுசாக சாமி ஃபோட்டோஸ்லாம் வாங்கியிருந்தோம், ஃப்ரேமு. அதையும் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பெரிய கன்ஃபியூஷன் எனக்கும் என் அம்மாவுக்கும். அதுக்கப்புறம் ஒரு வழியாக டிஸ்கஸ் பண்ணி அதையும் அரேஞ்ச் பண்ணி நீட்டாக வச்சிட்டோம். நம்ம நினைக்கிறோம் சாமி கும்பிட்றதுலாம் ரொம்ப ஈஸி அப்படின்ட்டு. பட் அதுக்கு பின்னாடி இருக்க ப்ராசஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் எப்படா முடிப்பாங்க நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். அவங்களும் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. பட் முடியவே இல்லை. ஒரு வழியாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃப்ளார்ஸ்லாம் நானே கட்டினேன். அண்ட் நாங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ரா வெளியே எதுவும் வாங்கலை. எல்லாமே எங்கள் செடியில் பூத்த ஃப்ளார்ஸ் மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் கொஞ்சம் ரோஸஸும் அதுக்கப்புறம் சாமந்தி பூ மட்டும் நாங்கள் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்ததை யூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் எத்தனை பேர் வீட்டில் இதெல்லாம் நீங்கள் தான் டெக்கரேட் பண்ணுவீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இதை நான் தான் பண்ணேன். கண்டிப்பாக வரலட்சுமி விரதம்னாலே வெளியிலேருந்து கெஸ்ட்லாம் கண்டிப்பாக வருவாங்க. ஸோ அவங்களுக்கும் தரத்துக்கு ஃப்ளார்ஸை நான் எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் ஒரு வழியாக முடிஞ்சது. ஸோ இதெல்லாமே தான் நாங்கள் படைச்சு சாமி கும்பிட்டோம் நேற்று. அண்ட் எங்களோட வரலட்சுமி அவங்க தான். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் நாங்கள் பண்ணியிருந்தோம் நேற்று. ரொம்ப பெருசாலாம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணல. ஸ்டில் வி ஆர் ஹாப்பி. இப்போ தான் ஜஸ்ட் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு நான் அப்படியே கடைக்கு வந்துட்டேன். ஸோ ஈவினிங் யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அம்மா ஏதாச்சும் ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி கொடுப்பாங்க. அதை முடிஞ்சால் நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ இப்படி தான் எங்களோட செலிப்ரேஷன் போச்சு. அண்ட் உங்கள் வீட்டில் எப்படி பண்ணீங்கன்றதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்கேஸ் ஈவினிங் ஏதாச்சும் நாங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி யாராச்சும் வந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் அதையும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். நான் சொன்ன மாதிரி ஈவினிங் 4:30க்கு மேலே கெஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களோட ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாருக்கும் வரவங்களுக்கு ஒரு saree கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட பிளான். ஆக்சுவலி சொல்ல போனால் நாங்கள் காட்டின சாரீஸை விட இன்னும் எக்ஸ்ட்ராவே வந்திருந்தாங்க. நான் அவங்களெல்லாம் வீடியோ எடுக்கல. ஃபஸ்ட்டு யார் வந்தாங்களோ அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு கெஸ்ட்டு கிளம்புனதும் நான் அப்பா அம்மா எல்லாருமே பாயசம் குடிச்சிட்டு அந்த டேவை நாங்கள் இப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். எங்களோட வரலட்சுமி விரதமும் இப்படி தான் போச்சு. அண்ட் உங்களோட வரலட்சுமி விரதம் எப்படி போச்சுன்றதை நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.